ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அத்தைக்கும் அல்ல கைங்களுக்கும் ஒரு ராசி இருக்கு மாமா. வாழ்நாள் அடிமையா நாம 2 பேர் இருக்கோம். அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ வந்து இறங்கிருக்கான் பாத்தீங்களா? மாப்பிள நாம தான் பர்மனன்ட். அவன் எல்லாம் காசுக்கு சத்தவனா இருப்பான். 5 பவுன் சொன்ன உடனே இறங்கி அடிச்சான். ஆனா ஜெயிச்சுட்டான். அதை பாராட்டலாம். காத்தே தேங்க்யூ. பின்னிட்டடா. நன்றி. ரொம்ப பண்ணிட்டீங்கடா டேய். யவா. டேய் கார்த்தி, அந்த சிவனாண்டி மிரண்டு போய் போறான்டா. நம்ம அத்தையும் நீ யார் என்னன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. இருக்கட்டும். போட்டியில் வெற்றி பெற்றவர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கார்த்தி உனதான் கூப்பிடுறாங்க போ. ஒரே ஒரு சின்ன வருத்தம் மாமா. அத்தையோட 5 பவுன் தங்க செயின் எவனுக்கோ போகுது. நான் கூட ட்ரை பண்ணிருக்கலாம் மாமா. பண்ணிருக்கலாம். ஆனா இங்க உங்க அத்தை தோத்து வீட்டுக்கு போயிருப்பா. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. நீங்க சர்பத்து குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. மாப்பிளடா. மாமாடா. இப்பொழுது சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள் வெற்றி வீரனுக்கு தங்க சங்கிலியை பரிசாக அளிப்பார்கள். இந்தா. உங்க பரிசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு இந்த செயின் வேணும். மாப்பிள என்ன மாமா இவன்? மூணு வேணான்றானே. ஏன் தம்பி வேண்டான்னு சொல்றீங்க? நான் சொன்னபடி பரிசை கொடுத்தாதானே எனக்கு கௌரவமா இருக்கும். வாங்கிக்கோங்க. இல்ல, நான் இந்த செயினுக்காகலாம் ஒன்றும் போட்டியில கலந்துக்கல. பின்ன எதுக்காக கலந்துக்கிட்டீங்க? இவங்க தான் ஊர்ல ஆம்பளே இல்லையான்னு கேட்டாங்களே. ஆம்பளை இருக்கான்னு காட்டணும்ல, அதுக்கு தான் போட்டியில கலந்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு இந்த செயின் மேலாம் ஆசை இல்லை. எங்க அக்கா தர சங்கிலிய சந்தோஷமா வாங்கிக்காம வேண்டான்னு சொல்றீங்க? வாங்கிக்கோங்க. தம்பி வாங்கிக்கப்பா. அம்மா குடுக்குறாங்கல்ல வாங்கிக்கோங்க. வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கப்பா. அக்கா, இவன் நம்மள ஜெயிக்க வச்சுட்டானேன்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப நீ குடுக்கற செயினை வாங்க மாட்டேன்னு சொல்லி ஊர் முன்னாடி அவமானப்படுத்துறானே. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையோ, அவங்க குடுக்கறத வாங்கிக்கப்பா. அதான குடுக்கறவங்களுக்கு கௌரவம். நீங்க கொடுங்கம்மா. இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றீங்க, உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன்.